ஒன்லி வேரியன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம்னா எஃப் டெஸ்ட், மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருந்தோம்னா டி டெஸ்ட். இங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, மீன் வேரியன்ஸ் பத்தி பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன எழுத போறோம், there is no significant between the observed value and expected value. ஓங்கிற அப்சர்வ் வேல்யூ அண்ட் ஈங்கிறது எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அது ரெக்கார்டிங் தான் இங்க கை ஸ்கொயரோட ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இது வந்து டேபிள் வேல்யூவோடது, இது வந்து கன்க்ளூஷனோடது. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா என் வேல்யூ n-1 எழுத போறீங்க. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேஸ் இது கன்க்ளூஷன் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. சரி, இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. மேபி மீன் வேல்யூ கொடுக்கலாம். அந்த மீனோட கான்செப்ட் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. மீனோட கான்செப்ட் வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ. பட் கண்டிப்பா இங்க வேரியன்ஸ் வேல்யூ இருக்காது. இல்லைன்னா டேபிள் வேல்யூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்க மேக்ஸிமம் கை ஸ்கொயர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டேபிள் ஃபார்மேட் தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா டேபிள் ஃபார்மேட் தான் கை ஸ்கொயர் டெஸ்ட்ல இருக்க போது. அங்க மீனோ வேரியன்ஸ் பத்தி பேச மாட்டாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் கை ஸ்கொயருக்கு. என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இங்க மீனோ அந்த இதை கொடுக்க மாட்டாங்க. டெஸ்ட் வெதர் த டிஜிட் மே பி டேக்கன் ஈக்குவலி ஃப்ரீக்வென்ட்லி இன் த டைரக்ட்லி அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்க வேரியன்ஸோ இல்ல மீன் பத்தி அவன் சொல்லல. ஈக்குவலா டிவைட் பண்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்ப இங்க மொத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கான்செப்ட் இருக்குது. அப்ப அந்த 10 கான்செப்ட்ங்கும் போது நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். என்னோட வேல்யூ ஈக்குவல் டு 10ன்னு வருது. கரெக்டுங்களா? அப்ப நம்ம 10 டேட்டா கொடுத்துக்கிறாங்க. ஸ்மால் என், இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் என், நாட் ஃபார் கேபிட்டல் என். ஆக்சுவலா ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு என் வரும். பட் இது வந்து ஸ்மால் என்னோட வேல்யூ. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, லெஸ் தேன் 30 கண்டிப்பாக ஹை ஸ்கொயர் டெஸ்ட்னு தெரிஞ்சிடும். தட் மீன்ஸ் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு தெரிஞ்சிடும். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்த ஒர்க் என்ன, இது கை ஸ்கொயர்டா இல்லையான்னு பார்க்க போறீங்க. ஒன்லி சிங்கிள் டேட்டா தான் கொடுத்துக்கிறாங்க. சிங்கிள் டேட்டா கொடுத்துருந்தா மேபி இதை எப்படி செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேபி சிங்கிள் மீன் டெஸ்ட்டாக இருக்கலாம். சிங்கிள் டேட்டா இருக்குன்னா சிங்கிள் மீன் டி டெஸ்ட்டாக இருக்கலாம். சிங்கிள் மீன் டி டெஸ்ட்டுக்கும் மியூ வேல்யூ கொடுத்துருக்கணும். அப்போ மியூ வேல்யூ இங்கே இல்லை. மியூ வேல்யூ கம்பல்சரி கொடுத்துக்கணும். மியூ வேல்யூ இல்லை. அப்படிங்கும்போது டைரெக்டாக நீங்கள் கை ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஒரு டேட்டா வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ மியூ வேல்யூ இருக்க வேணும். இங்கே மியூ வேல்யூ இருக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். சரி, இங்க வந்து என்ன வேணும், அப்சர்வ் வேல்யூ வேணும். யார் அப்சர்வ் வேல்யூனா, கிவன் த ப்ராப்ளத்தை கொடுக்கலாம் பாத்தீங்களா, இந்த ப்ராப்ளம் தான் நம்மளுடைய அப்சர்வ் வேல்யூ. கிவன் த ப்ராப்ளத்தை என்ன கொடுக்குறாங்க, இது வந்து அப்சர்வ் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, மீனோட ஃபார்முலா. எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன பண்ணுவீங்கன்னா, மீனோட ஃபார்முலா. மீனோட ஃபார்முலா என்ன, இந்த அப்சர்வ் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களா, இந்த அப்சர்வ் வேல்யூ வந்து சம்மேஷன் பண்ணி எத்தனை வேல்யூஸ் இருக்குதோ அதோட டிவைட் பை 10 போட்டீங்கன்னா அதுதான் நம்மளுடைய அப்சர்வ் வேல்யூட ஃபார்முலா. எக்ஸ்பெக்டட் வேல்யூட ஃபார்முலா சம் ஆஃப் த அப்சர்வ் வேல்யூ டிவைட் பை n. அதை போட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சிருது. எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பெக்டட் வேல்யூ சேம் ஆகுது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே கொடுக்கல மீன், இல்லை செப்பரேட்டாக கொடுத்துருந்தாலும் அதை கண்டுபிடிக்க போகிறோம். அது அடுத்த கான்செப்ட்ல பார்ப்போம். பட் இது எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா எக்ஸ்பெக்டட் வேல்யூ சேம்னு வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணி போடுவோம். ஜஸ்ட் கால்குலேஷன் தான். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா, O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இ. இந்த கால்குலேஷன் முடிச்சுட்டு சம்மேஷன் கண்டுபிடிச்சா இந்த கை ஸ்கொயரோட கால்குலேஷன் முடிஞ்சது. அப்போ அந்த கால்குலேஷன் போடுறீங்க. இப்போ O மைனஸ் இங்கும் போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி தான் போடுறீங்க. அதே டேரெக்டாக என்ன பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டேன். நீ வேணும் இன்னொரு காலம் கூட போட்டுட்டு O மைனஸ் இயோட காலத்தை வேணா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுறதுனால டேரெக்டாக ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் தப்பு கிடையாது. அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இது கம்ப்ளீட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன, இது எல்லாமே கால்குலேஷன், நார்மல் கால்குலேஷன் தான். கம்ப்ளீட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்குது, இந்த வேல்யூ கிடைக்குது. அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன, இங்கே வந்து என்னோட வேல்யூ 10. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1 தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். n-1 தான் நம்மளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். அப்போ H0 டிபெண்ட் பண்ணிக்கிறீங்க. H0 எப்பயுமே டிபெண்ட் பண்ணிக்கணும். H0 இங்கே டிபெண்ட் பண்ணி சொல்யூஷன் இருக்கிற இடத்துலயே there is no significant between the equal part of the frequency சொல்லிக்கிறீங்க. இப்போ அதை வச்சு நீங்கள் எழுதுறீங்க. எழுதும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு கால்குலேட்டர் வேல்யூ கிடைச்சது. இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டேபிள் வேல்யூ இது கரெக்டான எப்படி போய் பார்க்கலாம்னா, நம்ம டேபிள் வந்து இந்த கை ஸ்கொயர் டெஸ்ட் எப்படி பார்க்குறோம், இது சிங்கிள் பீரியட் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டெப் டெஸ்ட் மாதிரி 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே இல்லை, ஒன்லி சிங்கிள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். இங்கே கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் போய் பாருங்கள். இங்கே டேபிளில் கை ஸ்கொயர் டெஸ்ட் எங்கேயும் செக் பண்ணணும். எஃப் 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 இது எல்லாமே எஃப். கை ஸ்கொயரிங் இருக்குது. கை ஸ்கொயருக்கு என்ன வேணும், 9. 9ல என்ன டெஸ்ட்டு, 5%. 5% மீன்ஸ் 0.05. 0.05ல
ஓ! சிங்கிள் மீனா, டபுள் மீனா பார்க்கணுமா? இங்க டயகிராம் என்ன குடுக்குறான்? டயகிராம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க டயகிராம் பார்த்தீங்கன்னா, இது ஒன் டெயில் டெஸ்ட் தான் குடுத்துருக்கான். 2 டெயில் டெஸ்ட் குடுக்கல. இங்க பாருங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. இது ஒன் டெயில் டெஸ்ட் தான். 2 டெயில் டெஸ்ட் குடுக்கல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆ முடியுதா? சார். ஆ சார். அப்ப ஒன் டெயில் டெஸ்ட்டும் போது இதுதான் நம்ம எடுக்க போறோம். 0.05ல இங்க போய் பார்க்கணும். இங்க போய் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 டெயில் டெஸ்ட் உள்ளது. ஒன் டெயில் டெஸ்ட் வருது. அப்ப இன்ட் 2 போட்டீங்கன்னா இது 0.10. இது வந்து இன்ட் 2 போட்டீங்கன்னா இது. அப்ப இதுக்கு நேரா எங்க போய் பார்க்கணும்? n-1 19 பார்க்கணும். என்னோட வேல்யூ எவ்வளவு பார்த்தோம்? 10 10 - 1 9 தானே. அப்ப 2 டெயில் டெஸ்ட்னா ரெண்டு பக்கம் வரணும். இது ஒன் டெயில் தான். அப்போ ஒன் டெயில் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் சம்திங் தான் வருது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? n-1 வந்து ஓ இங்க இருக்குதா? இது வந்து இந்த வேல்யூவா? ஓகே. இங்க இருக்குது பாருமா. கை ஸ்கொயர் டெஸ்ட்ல இங்க இருக்குது பாருங்க. இந்த வேல்யூ எடுக்கிறோம். சரிங்களா? 0.05 தானே. 0.05 இந்த டேபிள் வேல்யூ. சரிடா கண்ணு? இது வந்து 0.005. இது வந்து இது வேற பர்சன்டேஜ். நான் பார்க்குறது இது பார்க்கணும். இது நிறைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்க எடுக்கிறது வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட்ல இந்த வேல்யூ எடுக்கணும். இங்க இது போயிடாதீங்க. இது 0.005 நம்மளுக்கு 0.05 தானே வேணும். 5னா 1 2 ஆமா இந்த வேல்யூ தான் வரும். அப்போ 16.91 வருது. அப்போ அந்த வேல்யூ மட்டும் நீங்க எடுத்து போட்டுருங்க. கரெக்டாமா? சஸ்வதா டேபிள் வேல்யூ புரியுதுங்களா? ஆ சார். ஆ புரியுது. ஓகே. ஓகே. அதனால தான் 16.91 வந்துருக்குது. ஸோ அதனால கன்க்ளூஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 58 வந்துருக்குது. 58,542ன்னு வருது. அப்போ கன்க்ளூஷன் என்ன வந்து வருது? அக்செப்டட் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது ரிஜெக்டட். நாட் சாட்டிஸ்ஃபை. நாட் சாட்டிஸ்ஃபை. அதனால இந்த ப்ராப்ளம் வந்து ரிஜெக்டட். அக்செப்ட் ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த நாட் சாட்டிஸ்ஃபைடு. அதனால இந்த கான்செப்ட் படி இது ரிஜெக்டட் ஆகும். சரியாம்மா? சரி இதை பேஸ் பண்ணி அடுத்த ப்ராப்ளம் இது நிறைய டைம் நிறைய யூனிவர்சிட்டியில் கேட்டுக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, விஐடி உங்களதையும் கேட்டுக்கிறாங்க. நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. இது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி கை ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. n வந்து 6. அப்போ லெஸ் தென் 30. அப்போ லெஸ் தென் 30ங்கும் போது என்ன ஆகுது? ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டீயா எப்பா கையானா கண்டிப்பாக எஃப் இருக்காது. டீயில் டபுள் மீன் இருக்காது. அப்போ ரெண்டு டெஸ்ட் ஓவர். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா டீயில் சிங்கிள் மீன் டெஸ்ட்டா இல்லை கை ஸ்கொயர் டெஸ்ட்டாக வேணும். சிங்கிள் மீன் டெஸ்ட்னா மியூவோட வேல்யூ வேணும். மியூவோட வேல்யூ இருக்குதான் கேட்டால் இங்கே இல்லை. அப்போ இல்லைங்கும் போது இந்த டெஸ்ட்டும் கிடையாது. அப்போ ஒன்லி பாசிபிள் கை ஸ்கொயர் டெஸ்ட் தான். அப்போ கை ஸ்கொயர் டெஸ்ட் என்ன வேணும்? அப்சர்வ் வேல்யூ வேணும். இது அப்சர்வ் வேல்யூ. இன்னொன்று எக்ஸ்பெக்டட் வேல்யூ வேணும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ இதனுடைய சம்மேஷன் போட்டு எவ்வளோ வேணும்? என்னோட வேல்யூ 6 அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது? எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சிருது. இவ்வளோ தான் நார்மல் கான்செப்ட். அப்போ என்னாச்சு? ஸோ இது வந்து அவனே கொடுத்துட்டான். இதை எழுதுறீங்க. வீக்லி இப்போ வந்து நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் அதை வந்து டச் நாட் நீங்களே எழுதிடுறீங்க. அப்சர்வ் வேல்யூ அவன் கொடுத்தது. எக்ஸ்பெக்டட் வேல்யூ மீன் டிவைட் பை 6 போட்டிங்கன்னா இதான் மீன். அதை தூக்கி அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. ஈக்குவல் வேல்யூ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஈக்குவல் வேல்யூ வரும்னா அவசியம் கிடையாது. ப்ராப்ளம் மாறும். அது ஒரு 2 நிமிஷமும் உங்களுக்கு அனுப்புகிற ப்ராப்ளம் எப்படி மாறும்னு உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் இது நார்மல் கால்குலேஷன் தான். ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுறீங்க. அப்போ என்னது? டிவைட் பை இ. டிவைட் பை இன்னு என்னது? இந்த வேல்யூ டிவைட் பை 14. 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 அந்த போட்டு கண்டுபிடிக்கிறீங்க. அதான் இந்த வேல்யூ. அப்போ என்ன கிடைக்குது? 2.143 வருது. இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-1. அப்போ 6 - 1 வந்து 5. அப்போ 5 வச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 5 வருதா? 0.0ல திரும்ப டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா முந்தைய கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. ரெண்டு கான்செப்ட் இருக்கனால டேபிள் வேல்யூ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. இப்போ டேபிள் வேல்யூ பார்க்க போகிறோம். ஓகே. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5க்கு பார்க்கணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5 எங்கே இருக்கிறாங்க? இது 11.07. 11.07.
ஓகே 11.07 தான் இருக்குது டேபிளில். ஸோ அதனால் டேரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. அப்போ என்னாச்சு 11.07 பட் கால்குலேஷன் வேல்யூ 2.43. ஓகே அப்போ நம்மளுக்கு வந்து கன்க்ளூஷன் என்னாச்சு அக்செப்டட் ஆயிடுச்சு. சரி எடுக்கண்ணு என்னாச்சு டவுட் இருக்குதா? இது நார்மல் கால்குலேஷன் பார்ட் தான். இது ஒரு இல்ல சார். ஓகே சரி ஓகே எடுங்க. இது நார்மல் ப்ராப்ளம். இப்போ அடுத்தது ப்ராப்ளத்துக்கு ஃபார்முலா கொடுத்துட்றேன். அதுலேருந்து ப்ராப்ளம் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வரும். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன ஃபார்முலா? ரோ டோட்டல். இங்க பாருங்க ஆர்டின்னு இருக்குது. கை ஸ்கொயர் ஃபார்முலா இங்க தனியாக எழுதுறேன். ஆர்டி இன்ட்டு சிடி டிவைட் பை கேபிட்டல் என். இந்த ஆர்டிங்கிறது என்னன்னா ரோ டோட்டல். இந்த ஆர்டிங்கிறது ரோ டோட்டல். இந்த சிடிங்கிறது என்னன்னா காலம் டோட்டல். இது வந்து ஓவரால் டோட்டல். ஓவரால் டோட்டல் சரிங்களா? இது மாதிரி டேபிள் ஃபார்மேட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட் கொடுத்துட்டு நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் த ஒர்க் அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற போது நம்மளுக்கு இந்த மாதிரி டைப் டேபிள் ஃபார்மேட் வந்தாவே கை ஸ்கொயர் டெஸ்ட்னு ஆகும். கை ஸ்கொயர் டெஸ்ட் ஆர் அனோவா டெஸ்ட். அனோவானா அவன் அனலைஸ் ஆஃப் த வேரியன்ஸ் கொடுத்துருப்பான். அனலைஸ் ஆஃப் த வேரியன்ஸ் டேபிள் ஃபார்மேட் கொடுத்துருந்து அவன் கொடுத்துருப்பான். பட் அனோவா டேபிள் பற்றி இங்கே சொல்லல. நேச்சர் ஆஃப் த இண்டிபெண்ட் ஆஃப் த செக்ஸ் ஒர்க்கர் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் பற்றி கொடுத்துக்கிறாங்க. ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக கான்செப்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆச்சுன்னா டிபைன் பண்ணிக்கிறீங்க. அப்போ இது ஹை ஸ்கொயர் டெஸ்ட்னு தெரிஞ்சிச்சு. ஹை ஸ்கொயரில் டேரெக்டாக போடணுமா இல்லை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணுமா பார்த்துக்கணும் சரிங்களா? அப்போ இது ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுவோம். ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு வந்து இது ரெண்டு ஃபார்முலா. ஒன்று ஓ மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், இந்த ஃபார்முலா பண்ணணும். இது யாரோடதுனா இது வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ, நாட் பர் டேரெக்டாக ஹை ஸ்கொயர் வேல்யூ. இது வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. இது வந்து ஹை ஸ்கொயர் கிடையாது, எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. சரி இதான் டேபிள் கொடுத்துக்கிறாங்க. இப்போ எது ரோ டோட்டல் எது காலம் டோட்டல் கொஞ்சம் பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரோ, இது வந்து ரோ. அப்போ இது வந்து காலம், இது வந்து காலம். அப்போ இந்த டோட்டல் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வந்து ரோ டோட்டல், இந்த டோட்டல் வந்து ரோ டோட்டல். அதே இந்த டோட்டல் வருது பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வந்து காலம் டோட்டல். அப்போ இது யாரோட வேல்யூ? இதோட வந்து கேபிட்டல் என்னோட வேல்யூ. இது வந்து கேபிட்டல் என்னோட வேல்யூ. அப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ண போறீங்க? எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ E11 நோட் பண்றேன். இந்த கால்குலேஷன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. E11 யாருன்னா இந்த பார்ட்டிகிராம்ல அந்த பார்ட்டியோட வேல்யூ. அப்போ E11 பார்ட்டியோட வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பார்ட்டி. அப்படின்னா என்ன வரும்? அதுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டவுட் இருந்தா கேட்டுக்கோ. இந்த பார்ட்டிக்கு நேரா ரோ டோட்டல் எவ்வளவு? பார்ட்டிக்கு நேரா ரோ டோட்டல் வந்து 60 இன்ட்டு பார்ட்டிக்கு நேரா காலம் டோட்டல் எவ்வளவு? 50 டிவைடட் பை கேபிட்டல் என் வேல்யூ எவ்வளவு? 100 டிவைடட் பை கேபிட்டல் என் வேல்யூ 100. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதுவும் கட்டாயிரும், இதுவும் கட்டாயிரும். 30 வந்துச்சுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா இது எப்படி வருதுன்னு? ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். அதே மாதிரி 20க்கு நீயே சொல்லுமா. 20க்கு என்ன ஆகும்? 20க்கு கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் யாரு? 60 இன்ட்டு கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் 50 டிவைட் பை கரஸ்பாண்டிங் என் வேல்யூ பிக்சடு 100. அப்போ 100 வரும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 2 ஜீரோ கட் ஆயிரும். கரெக்டாமா? இதுவும் கட் ஆயிரும். அப்போ எவ்வளோ கிடைக்குது? 30 கிடைக்குது. கரெக்டாப்பா? சசுதா கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த 10க்கு சொல்லுங்க. 10க்கு கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் 40 காலம் டோட்டல் 50 டிவைட் பை 100 டிவைட் பை 100. இது 16 போடுது, டிவைட் பை 100, நாட் பர் 16 டிவைட் பை 100. அப்போ என்னாச்சு? இது 2 ஜீரோ கட் ஆயிரும், 20 வந்துடும். அதே மாதிரி இந்த 30க்கு என்ன ஆகுது? எகெயின் 40 50 டிவைட் பை 100 இஸ் 20. கரெக்டாக என்ன? புரியுதுங்களா? எக்ஸ்பெக்டட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு? ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு எல்லாம் ஈக்குவல் எக்ஸ்பெக்டட் வேல்யூ வரும் ப்ரீவியஸ்க்குலாம். பட் இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ தனித்தனி எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைக்குது. கரெக்டுங்களா? ஓகே இப்போ அடுத்த ஃபார்முலா என்ன? O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர். அப்போ யாரு? 40 மைனஸ் 30 ஹோல் ஸ்கொயர் 10 ஸ்கொயர். அதே மாதிரி 20 மைனஸ் 30 அது 10 ஸ்கொயர். அடுத்தது 10 மைனஸ் 20 10 ஸ்கொயர். அடுத்து 30 மைனஸ் 20 10 ஸ்கொயர். எல்லாமே 100 வருது. டிவைட் பை இ. டிவைட் பை ஈனாரு இது வந்து டிவைட் பை 30, இது டிவைட் பை 30, இது டிவைட் பை 20, இது டிவைட் பை 20. அப்போ அதனோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதை வரும். அது சம் கண்டுபிடிக்கிங்க. சம் கண்டுபிடிச்சி இது வருது. அப்போ இதுதான் வந்து சிபி வேல்யூ. இதுதான் சிபி வேல்யூ.
அப்ப இதுக்கு டேபிள் வேல்யூ வேணும்ல, தட் மீன்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா என்ன? நல்லா பாருங்க. ரோ ரோ மைனஸ் ஒன், காலம் மைனஸ் ஒன். இங்க எத்தனை ரோ இருக்குது? 2 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 2 காலம் இருக்குது. அப்ப என்ன வரும்? ஆர் மைனஸ் ஒன், சி மைனஸ் ஒன். அப்ப 2 மைனஸ் ஒன் இன்ட்டு 2 மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1, தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இதனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன கிடைக்குது? 1. இங்க பாருங்க, இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேற. நார்மல் ப்ராப்ளம் கை ஸ்கொயருக்கு வந்து n மைனஸ் ஒன் தான் வரும். பட் இதுக்கு என்ன சொல்றாங்க? ரோ மைனஸ் ஒன் இன்ட்டு காலம் மைனஸ் ஒன். எத்தனை ரோ எத்தனை காலம் கவுண்ட் பண்றீங்க? அப்போ அதனோட மல்டிபிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ 1 தான் வருது. அப்போ நம்ம கை ஸ்கொயர் டெஸ்ட் எங்கே பார்க்க போறோம்? 5%ல 1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்க போறோம். அது திரும்ப டேபிள் போக தேவையில்லை, டேரெக்டாக வந்து 3.84 அதான் வருது. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குறீங்க. இது 16.67, பட் இது 3.84 is rejected. 3.84 is a rejected. சரிடா கண்ணு, ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரி, இதே கான்செப்ட் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் முடிச்சிடலாம். இதோட நம்மளுக்கு கை ஸ்கொயர் டெஸ்ட் முடிஞ்சது. இதே மாதிரி டேபிள் கொடுத்துட்டாங்க கண்ணு. இதுக்கும் ரிசர்ச்சர், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரிசர்ச்சர், பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், எபோ ஆவரேஜ், ஜெனிசஸ். அப்போ எத்தனை இருக்குது? எத்தனை ரோ இருக்குது? 2 டைப், எக்ஸ் அண்ட் ஒய் டைப்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க. 4 டைப், 1 2 3 4. அப்போ காலம் எவ்வளவு? காலம் வந்து 4, ரோ வந்து 1. சாரி, 1 இல்லை 2 2. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நோட் பண்ணிங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு சி மைனஸ் ஒன். அப்போ 2 மைனஸ் ஒன் இன்ட்டு 4 மைனஸ் ஒன். அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்து 3. இந்த பிரச்சனை முடிஞ்சது. அடுத்து இது கை ஸ்கொயர் டெஸ்ட் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அனலைஸ் ஆஃப் த வேரியன்ஸ் கொடுக்கல, அந்த ஃபைண்ட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன்டு த டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் இண்டிஜுவல் லெவல் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட் தான். அனோவா வராது. அனோவாவுக்கு வந்து அனலைஸ் ஆஃப் த வேரியன்ஸ் கான்செப்ட் கொடுத்துருப்பான். அது செப்பரேட்டாக இண்டிவிஜுவல் லெவல் தான் கேட்குறாங்க, இண்டிவிஜுவல் லெவல். அப்போ அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொன்றுக்கும் ரோ டோட்டல் தெரிஞ்சிச்சு. இங்கே வர பார்த்தீங்கன்னா இவன் தான் இது கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல். அப்போ இங்கே வர பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்மளுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒவ்வொரு டைம் கொடுத்துருவான், இல்லைன்னா நாமளே தான் போட போகிறோம். ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூ கொடுத்தா ரோ டோட்டல் காலம் டோட்டல் நீங்கள் தான் போட போகிறீங்க. எப்படி ஆட் பண்ணுவீங்க? 86 + 60 + 44 + 10 அப்படி போனால் உங்களுக்கு 200 கிடைக்கும். சப்போஸ் இந்த காலம் கொடுக்கலனா, இந்த காலமும் இந்த ரோவும் கொடுக்கலனா நீங்களே தான் போட முடியும். அது ஈஸி தான். டோட்டலை மட்டும் ஆட் பண்ணி போட்டுங்க. அப்போ 40 + 33 + 25 + 2 77 98 100 வருது. அப்போ இது வந்து n. அப்போ இது வந்து கேபிட்டல் N, இது ரோ டோட்டல், இது ரோ டோட்டல். அப்போ இது எல்லாமே காலம் டோட்டல், இது எல்லாமே காலம் டோட்டல். அப்போ என்ன சொன்னேன்? ஆல்ரெடி சொன்ன கால்குலேஷன் தான். இந்த 86க்கு என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போ 86க்கு நேரம் யார் இருக்கிறா? 200. இங்கே என்ன இருக்கிறாங்க? 126. டிவைட் பை யாரு? 300. வந்துருமாமா? புரியுதாமா? எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணது தான். 86க்கு கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல், கரஸ்பாண்டிங் காலம் டோட்டல் டிவைட் பை 300. புரியுதா அடகுன்னு? அதே மாதிரி 60க்கு என்ன? அதே ரோ டோட்டல், காலம் டோட்டல் டிவைட் பை 300. 93 வந்து சார், ஓகே. அதே 44க்கு 269 டிவைட் பை 300. கரெக்டு. அடுத்தது 10க்கு 212 டிவைட் பை 300. கரெக்டு. அதே மாதிரி எல்லா கால்குலேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. 40க்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடச்ச மட்டும் என்ன பண்ண போறீங்க? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறீங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறீங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எல்லாமே 2 2 வருது. அந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் இருக்க மாட்டேங்குது. ஓகே, மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் பண்ணுறீங்க, அதாவது ஸ்கொயர் பண்ணுறீங்க. எல்லாமே 4 4 4 வருது. அப்போ வர ரிசல்ட் எதாவது டிவைட் பண்ணீங்க. நல்லா பாருங்க, வர ரிசல்ட்டை இஆர் டிவைட் பண்ணணும். இஆர் வேல்யூ 84. அப்போ இது 84, இது கரஸ்பாண்டிங் வேல்யூ 62, இது கரஸ்பாண்டிங் வேல்யூ 46, இது கரஸ்பாண்டிங் வேல்யூ 8, இது 42, இது 31, இது 23, இது 4. அதுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் இது. அதுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைச்சிடும். இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு பார்த்தோம்? r - 1 × c - 1 ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டேன். இது எவ்வளவு? 1 × 3 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ அது 3யோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தில் இதனோட ரிசல்ட் என்னன்னு செக் பண்ணுறீங்க. 7.82. எதுக்கு செக் பண்ணிக்கலாம்? அது 1 இருக்கிறனால நான் பார்க்கல. இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 7.82 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 7 கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் 7. ஸ்க்ரீன் தெரியுதாம்மா?
7க்கு பாருங்க. ஆ சார். 7 0.5% தானே. 7.81 இங்க 3க்கு தானே வருது. 3க்கு பார்க்கணும். ரைட். 3யோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா 7.815. அப்போ நம்மளுக்கு அதான் வரும் 7.815. அது 82ன்னு போட்டுக்கிறாங்க. ஸ்க்ரீன் மாற்றிடுறேன். ஸோ டேபிள் வேல்யூ 7.815. அது வந்து நியர்பை 7.81 நம்மளுக்கு போட்டுக்கிறோம். ஸோ நியர்பை வேல்யூ தான். ஸோ ஓகே, நம்மளுக்கு கரெக்டாக தான் வருது. ஸோ ஓகே, அப்போ என்னாச்சு, கால்குலேட்டர் வேல்யூ 2. less than or equal to condition satisfy ஆகுது. less than or equal to condition satisfy. இது 2.09, இது 7.82. therefore H naught is accepted. H naught is accepted. ஸோ இவ்வளோதான் கண்ணு நம்ம பார்க்குறது எஃப் டெஸ்ட்டு, கை ஸ்கொயர்